2025ல நடக்கிற லே ஆஃப்ஸ்க்கெல்லாம் ஏஐ தான் காரணம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. அப்போ இதுதான் உண்மை அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இது டே 5 அவேர்னஸ் மேக்கிங் அபவுட் ஏஐ லெட்ஸ் டாக் தி ஃபேக்ட். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஏஎன்ஐ அப்படிங்கிற ஒரு லெவல் ஆஃப் ஏஐ தான் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வித்தவுட் ஹியூமன்ஸ் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. தென் எப்படி ஏஐ 2025ல நடக்கிற லே ஆஃப்ஸ்க்கெல்லாம் காரணமாகும்? இதுதான் என்னோட கொஸ்டின். லே ஆஃப்ஸ் எதனால நடக்குது அப்படின்னா 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று, கோவிட் டைமில் நடந்த பல்க் ஹைரிங்னால நிறைய கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது ஒரு ரீசன். ஸோ 2வது ரீசன், நிறைய பெரிய கம்பெனிஸ் சில ரிப்பீட்டிவ் டாஸ்க்கை ஆட்டோமேஷன் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஹியூமன்ஸோட நீட்ஸ் தேவையில்லை, அதனால் அங்கேயும் லே ஆஃப் நடக்குது. ஸோ இதுக்கும் ஏஐக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸ்டில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏஐங்கிற ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு. ஸோ அதோட அடாப்ட் ஆகி அதுக்கு பயப்படாமல் அதோட சேர்ந்து எப்படி சர்வை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிங்க. காலங்காலமாக ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிஸ்க் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் அவங்க நிறைய பேயும் பண்ணுறாங்க. ஸோ நான் எனக்கு ரிஸ்க் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணாதீங்க. அதை தான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை கவர் பண்ணுறேன். அண்டில் தட் ஸ்டே டியூன். திஸ் இஸ் யுவர் ஜீனி.